உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள். உங்கள் அனைவருக்கும் அன்னை வாராகியின் திருவருள் கிடைக்கட்டும். வாராகியை பதம் பற்றினார் பயம் பதறி ஓடும் என்பது வாராகியின் அருள்வாக்கு. வாருங்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தஜே ஜெகதப்குதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரம். எல்லாமல்ல உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து முதல்ல அவங்க எல்லாருக்கும் வாராகியுடைய நல்ல ஆசீர்வாதங்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வாராகியுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும். டிசம்பர் மாத ராசி பலன்கள். டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ தான் சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி அடைந்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த சனி வக்ர காலங்களில் 12 ராசி அன்பர்களும் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாங்க, ஒரு நல்ல ஃபேமிலி பொசிஷனில் இருக்கிறாங்க, அல்லது ஒரு நல்ல ஜாப் பொசிஷனில் இருக்காங்க, அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் கூட சற்று தடுமாறக்கூடிய வகையிலோ, அல்லது இதுவரையிலும் நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்ததோ, அல்லது புதுசாக எதிரிங்க உருவாகிட்டாங்க சாமி, இதுவரையிலும் எனக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் ரொம்ப ஃப்ரெண்டுங்க அவன் எனக்கு, ஆனால் அவனே இப்போ எதிரியாக மாறிட்டான், இந்த மாதிரி நடப்பான். நான் ரொம்ப நம்பிக்கையாக, நீங்கள் யார் பேரில் அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு எதிர்மறையானவர்கள். அப்படி இல்லைன்னா இன்னொன்று கூட சொல்லலாம், நான் யாரெல்லாம் நீங்கள் யாரையெல்லாம் நல்லா இருக்கணும், அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க நல்லா இருக்கட்டுங்க அப்படின்னு நீங்கள் யாரை பாவம் பார்க்குறீங்களோ அவனாம் அவங்கள பதம் பார்த்துருப்பான். யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கட்டும் சாமி பரவாயில்ல, அவன் வீடு வாங்கலைங்க, அவன் இன்னும் ஒரு இடம் வாங்கலைங்க, ஒரு எப்படியா சாமி அவங்க ஒரு வீட்டை வாங்கி கொடுங்க அப்படின்னு நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ, மனம் இறங்குகிறீர்களோ, உருகுகிறீர்களோ, அவங்க எல்லாருமே கூட உங்களுக்கு எதிரிகளாகவோ மறைமுகமான ஏதேனும் ஒரு சில விஷயங்களை செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரையிலும் கடுமையான காலகட்டம். கற்பனைக்கு எதிர்மறையாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ, என்ன ஃபீல் பண்ணீங்களோ, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உல்டாவா 50% அப்படியே உல்டா நடந்தால் எப்படி இருக்கும் அதை போல மாறி நடந்திருக்கும். அப்போ இந்த சூழ்நிலை முற்றிலுமாக உங்களை விட்டு இந்த கஷ்டகாலங்கள் விலகுகிறது எனதருமை அன்பு பக்தர்களே. அப்போது முக்கியமான இந்த டிசம்பர் மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான செய்தி, ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா, சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் எனதருமை அன்பர்களே. இனிமேல் அதிலும் குறிப்பாக பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மார்கழியை உள்ளடக்கிய டிசம்பர் மாதம், ஆங்கிலத்திற்கு டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் சுக்கிரனும் சம சப்தமமாக சந்தித்துக் கொள்கிறார்கள். மகரத்திலே சுக்கிரன், கடகத்தில் செவ்வாய், 7க்கு 7 சமமாக 2 அசுப கிரகங்கள். இதெல்லாம் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாயும் சுக்கிரனும் சமசப்தமமாக இருக்குது, அது தோஷம், அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் அது விபரீத ராஜயோகம். உங்கள் பர்த் சார்ட்டை பொறுத்து இந்த தோஷம் ஒரு சிலருக்கு யோகமாக மாறிவிடும். புரியுதுங்களா?
இது தோஷம்தான், இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது, இந்த பிளானட்ஸோடைய இந்த சமசப்தமாக 180 டிகிரி இருக்கக்கூடாது, தப்பு. ஆனால் இந்த அமைப்பு உங்களை போன்ற எவரேனும் ஒருவருக்கு விபரீத ராஜயோகமாக மாறி உங்கள் கஷ்டங்களை எல்லாம் விளக்கி திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும், ஒரு நல்ல டாப் ரேங்கில் கொண்டு போய் உட்கார வச்சிரும் உங்களை. அப்போ அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும். அப்போ கடகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார். அதே போல் மகர சுக்கிரன் அவ்வளோ சிறப்பு இல்லை. போச்சுன்னா மீனத்தில் ராகு, கன்னியில் கேது, எல்லாவற்றுக்கும் மேலாக சூரிய பகவான், சூரியனும் செவ்வாயும் திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார்கள். திரிகோணத்தில் 3 கிரகம். யார் யார்? ராகு, செவ்வாய், சூரியன், புதன். அவை இந்த 3 கிரகங்களும் சுயாட்சி திரிகோண தொடர்பில் இருக்கிறார்கள். ஸோ அற்புதமான கிரக காம்பினேஷன்ஸ் இருக்குது. மெயினாக சூரியன் ராகு தொடர்பு, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் அமையப்போகுது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், வருமான யோகங்கள்லாம் ஏற்பட போகுது. இந்த சூரியனுக்கும் குரு சூரியன் தொடர்பு அங்கே ஏற்படுகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும், நல்ல பொசிஷன், அந்த பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. சரி, வாருங்கள், இதுதான் கிரக அமைப்பு. இன்னும் டீப்பாக உள்ளே போயிட்டு பார்க்கலாம், வாருங்கள். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் டிசம்பர் மாதம் அற்புதமான மாதமாக நல்ல பணவரவு தனவரவு வரக்கூடிய மாதமாக அமைகிறது. ஒரே ஒரு விஷயந்தான் சார், கடகராசி அன்பர்களே கவலை வேண்டாம், உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். சார் நவம்பர் மாதம் வரலும், அடுத்த மாதம் என்ன நடக்குமோ, எப்படி இருக்குமோ, அடுத்த மாதம் இதே போல தான் இருக்குமா, வருமானம் வருமா, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு பலவிதமான விஷயங்களை போட்டு மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் கடக ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தைரியமே, புது தைரியம் வந்துடும். நவம்பர் மாதம் வரலும் பயம் இருக்கும், இந்த கடனை அடைக்க முடியுமா, வேலை போயிடுமோ, வேலை வந்துடுமோ, அந்த பயம் விலகி புது தைரியம் வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது. எப்படிங்க சார், நீங்கள் தான் சொல்லுங்களேன். 10ஆம் அதிபதி 6க்கும் 10க்கும் உடைய அந்த செவ்வாய் எங்கள் வீட்டில் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கார். செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் ஆவாதுங்க, ஏற்கனவே ரெண்டுமே பகை கிரகங்கள். அது நெருப்பு, இது நீர். எப்படிங்க, ஏன் செவ்வாய் நீச்சம்? அது நீர் கிரகம், இது நெருப்பு கிரகம். ஒத்தே போகலையே, காம்பினேஷனே இல்லையா சார், எதிர் துருவங்களாக அல்லவா இருக்கின்றன. அப்போ எப்படி சார் எங்களுக்கு டிசம்பர் மாதம் நல்லது நடக்கும்? அந்த நெருப்புக்கு மேலே ஒரு நெருப்பு இருக்குது, ஆக்ரோஷம். அந்த ஆக்ரோஷமான கிரகம் ராகு. அந்த நெருப்புக்கு மேலே இன்னொரு நெருப்பு, அதிகப்படியான நெருப்பு, எதுங்க? உஷ்ணம், சூரியன். அப்போ 3 உஷ்ண கிரகங்கள் அல்லது 3 குரூரமான கிரகங்கள் அல்லது 3 உச்சமான கிரகங்கள், அதிகம் சக்தி உடைய கிரகங்கள். புரியுதுங்களா? கடகராசி என்பவர்களே, இந்த டிசம்பர் மாதம் 3 அதிக சக்தி உடைய கிரகங்கள் உங்கள் ராசியில் இணைவதால் அபரிமிதமான பேர் ஆற்றல், ஒரு இறை ஆற்றல், ஒரு இறை சக்தி உங்களுக்கு பிறக்கும். எனதருமை கடகராசி அன்பர்களே, அப்போ எப்படி இந்த டிசம்பர் மாதம் கடகராசிக்கு நல்லா இருக்குன்னா, ராகு, செவ்வாய், சூரியன் 3மே ஃபஸ்ட் கிளாஸ் பிளானெட்டு. இந்த 3 சூரியன், ராகு, செவ்வாய் 3மே ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள், எதையும் செய்து காட்டக்கூடிய துணிவு உடையவர்கள், எதையும் யாரையும் போட்டு தள்ளக்கூடிய தைரியமான கிரகங்கள். அப்போ உங்கள் எதிரிகளை எல்லாம் நீங்கள் துவம்சம் செய்யலாம். உங்கள் வார்த்தை பலிக்கும் சார், உங்கள் வார்த்தை ஜெயிக்க போகுதுங்க சார். புரியுதா? நவம்பர் மாதம் வரலும் நீங்கள் சொல்கிற எதுவுமே எடுபடாது.
காதிலே வாங்க மாட்டாங்க. ஆனால் இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து நீங்கள் சொல்கிற வார்த்தை எங்கள் சபைக்கு ஏறும், மேடை ஏறும். புரியுதா? நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அங்கே சபையில் எடுபடும். ஆமாம்ப்பா, அவன் சொல்கிறது கடகராசி சொல்கிறான்ப்பா, உண்மைதான்ப்பா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அப்போ என்ன ஆகுங்க, நீங்கள் உங்கள் எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி அன்பர்களே. அப்போ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். மெயினாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். எனதருமை கடகராசி அன்பர்களே, சார் விவசாயிகளாக இருக்கலாம், தோட்டம் தொழில் வச்சு நடந்த தோப்புகள் வச்சு தேங்காய் மரம், தென்னை மரங்கள் அல்லது தோப்புகள், காய்கறிகள், பழங்கள், பூக்கள், இல்லை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க விவசாயிகளாக இருக்கலாம், மொத்த ஏஜென்சியாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம். அப்போது அதோட விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், நீங்கள் கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், சின்ன சின்ன கம்பெனிஸாக இருக்கலாம், அல்லது பெரிய தொழில் நிறுவனங்களாகவும் நீங்கள் இருக்கலாம். புரியுதுங்களா? பெரிய தொழில் நிறுவனங்களாகவும் நீங்கள் இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம், பேக்கிங் மெட்டீரியலாக இருக்கலாம், அல்லது மெடிக்கல் ஃபார்மா ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், ஏஜென்சியாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்த ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், அட்வொகேட்ஸாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், ஸ்கூல்ஸாக இருக்கலாம். அதே போல் மெயினாக ஷேர் மார்க்கெட் அதில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மெயினாக ஷேர் மார்க்கெட் கடகராசியில் செவ்வாய் ராகு இழுத்து தரன்னு இழுத்து கொண்டு போய் உங்களை அந்த உச்சியில் விட்டுடும். கவனம் தேவை. லாஸ்னால் கொஞ்சோண்டு லாஸ் கொடுக்காதீங்க, அடித்தா ஓங்கி ஒரே அடி அடிக்கும், ஒரு அடி தான் சுருங்கியும் சுருண்டு விழுந்துருவீங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கொஞ்சம் கவனம் தேவை. மற்றதெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது, வாராகி இருக்காங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு சூதாட்டங்கள் இது போல் மறைமுகமான விஷயங்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது மறைமுகமான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பிளாக் மணி கையாளக்கூடியவர்கள், பினாமிஸ், இவங்க எல்லாம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னொருத்தருக்காக சாமி நம்ம வச்சுருப்பான் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாம் ஒருத்தர் கட்டுப்பட்டு இருக்கோம் சாமி, இது வெளியில் தெரியாது, இதை போல் சொல்லக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், மறைமுகமான தொழில் செய்யக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீகவாதிகள், மந்திரவாதிகள், மந்திர மாந்திரிகத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள், அப்போ இவங்க எல்லாருமே ரெண்டாந்தர பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் சற்று எச்சரிக்கை தேவை. ஏன்னா இந்த செவ்வாய் ராகுவை பொறுத்தவரை ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் செய்வீர்களே, ஆனால் இந்த டிசம்பர் மாதம் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இல்லை சாமி நான் ஆல்ரெடி ரொம்ப தோற்று போயிட்டேன், அதில் தான் நான் சம்பாதிச்சேன், பட் இந்த முறை அதில் கொஞ்சம் எனக்கு லாஸ் ஹெவி லாஸ் வந்துடுச்சு, இப்போ நான் திருப்பியும் ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அதை பார்த்துட்டு தான் நம்ம முடிவெடுக்க முடியும். அப்போ தான் சும்மாவாக தான் நான் உங்களுக்கு பண்ணாதீங்கன்னு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ உங்கள் ஜாதகம் தான் அதுக்கு பேசும். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் கடகராசி அன்பர்களே. அதே போல தான் மடாதிபதிகள், ஆன்மீகத்தை ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, கோவில் கட்டக்கூடியவங்க, கோவில் நிர்வாகிகள், ஏனைய உப தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கடகராசியாக இருப்பார்களே. ஆனால் இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், பத்திரிகை அன்பர்கள், மீடியா துறையில் சேட்டலைட் சேனல்ஸாக இருக்கலாம், சோசியல் மீடியாவாக இருக்கலாம்,
இல்லை கேபிள் டிவியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க, மீடியா துறையில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியல் தலைவர்கள், இவங்க எல்லாருக்கும் கூட இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஜெயிக்கக்கூடிய மாதமாகவும் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது கடகராசி அன்பர்களே. அதே போலத்தான் உத்தியோகம், வருமானம், இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு இடத்துல அவங்கள நிப்பாட்டிட்டாங்க, வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க, திரும்பவும் உங்களை அதே கம்பெனிக்கு வேலை வேண்டுமா, இல்லை வேறு வேலை தேடுறோம் சாமி, எனக்கு வேறு வேலை கிடைக்கணும். நிச்சயமாக ஒரு சிறு சிறு பரிகாரங்கள் அல்லது உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுதோ அதற்குரிய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும் கடகராசி அன்பர்களே. வேலை உத்தியோகம் சிறப்பு, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய உத்தியோகங்கள் கிடைக்கும். அதே போல் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு தேவையில்லாமல் போய் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் சாமி, ஒரு பொண்ணு மெட்டலில் மாட்டிக்கிட்டேன், ஒரு பணங்காசில் மாட்டிக்கிட்டாங்க, அல்லது ஒரு விசா என்கொயரி, ஒரு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்க, ஒரு போஸ்டிங் ப்ராப்ளம், தேவையில்லாத எதிரிகளால் வந்த தொந்தரவுகள், அந்த மாதிரி வம்பு வழக்குகளுடைய பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், அது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இட பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மாற்றி மாற்றி செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், வம்பு வழக்காக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம், அசட்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், அப்போ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்போ வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் அந்த வம்பு வழக்குகள்லாம் கூட நீண்ட நாள் வழக்குகளாக இருந்தாலும் அதெல்லாமே கூட நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, அல்லது வெற்றி பெற முடியும். அதற்கும் வழிவகைகள் உண்டு. அன்னை வாராகி இருக்கிறாள், வாராகி பூஜை இருக்குது. இந்த வம்புல வழக்கில் நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் சாமி, எனக்கு ஒரு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி, நான் எப்படியாவது இந்த கோர்ட்டில் நம்ம ஜெயிக்கணும், நிச்சயமாக முடியும். அப்போ வம்பு வழக்குகளில் வெற்றி. ஸோ நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. இன்னும் என்னை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையா சாமி அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே. ஆனால் உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.